இப்போ காளியம்மா பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. காளியம்மாவுக்கு வந்து ரத்தத்தால் வந்து அபிஷேகம் செய்கிறாங்க. அதே போல் இந்த சாதத்தில் வந்து ரத்தத்தை பிசிறி, இல்லை சில பேர் குங்குமம் வந்து பிசிறி அதை வந்து அவங்க இறைக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி, காளி அவதாரமே வந்து அசுரர்களை அவங்க வந்து கொன்றதுனால தான் காளியம்மா. அந்த காளியம்மா வந்து அவதாரம் எடுத்து அசுரர்களை கொல்லலைன்னா இன்றைக்கி உலகம் வந்து அதர்மங்கள் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி துர்கை அம்மா, காளியம்மா இவங்கெல்லாம் ருத்ரமாக இருக்க கடவுள். பில்லி, சூன்யம், ஏவல், உங்களுக்கு யாராச்சும் எதிரிகள் இருக்காங்களா உங்களுக்கு தெரியாது, ஆனால் எதிரிகள் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு மனசில் பட்டதுன்னா நீங்கள் காளியம்மாவிடம் நீங்கள் பிரார்த்தனை இருக்கலாம். காளியம்மா கோவிலுக்கு போங்க, எலுமிச்சை பழம் 2 எடுத்துன்னு போங்க, பாதியாக வெட்டி மஞ்சள்